ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீட்டில் வந்து எப்படி நம்ம சுத்தமான வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சறதுங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? வீட்டில் பசும்பால் வாங்குறவங்க இந்த இதை நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வெளியிலேருந்து நெய் வாங்குவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நெய்யாக வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க. வீட்டில் வெண்ணெயாக வாங்கி காய்ச்சி யூஸ் பண்ண பழங்க. அதுதான் வந்து நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வரும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுவும் முடியாதவங்க வீட்டில் வந்து பால் கிடைக்கிது, பசும்பால் கிடைக்கிது அப்படிங்கும்போது அந்த பசும்பாலை வந்து எப்படி காய்ச்சி அதை வெண்ணெய் நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் நான். பால் காய்ச்சின உடனே நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, பால் காய்ச்சினா அப்படியே அது மேலே வந்து ஒரு ஆடை வரும், அதை மட்டும் எடுத்து வச்சு வெண்ணெய்க்கு நீங்கள் பண்ணுவீங்க. அந்தமாரி பண்ணால் நமக்கு நிறையா ஆடை கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணணும், பாலை காய்ச்சிட்டு பால் ஆறினோடனே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். வச்சா இந்தமாரி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்தமாரி ஆடை வரும். இந்த ஆடையெல்லாம் எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்.